விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்கலாம். இந்த ஆண்டு ஏறத்தாழ 260க்கும் மேற்பட்ட தவில்கள், நாதசுரங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. 133 அதிகாரத்தை கணக்கிலே வைத்து 133 தவில்களும் 133 நாதசுரங்களும் இடம்பெற்று வறட்சி நீங்க, மழை பொழிய, மக்கள் நலம் பெற, வளம் பெற, சமூக நல்லிணக்கம் வளர வேண்டும் என்கிற அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மங்கள இசைக்கலைஞர்கள் நலச்சங்கம் ஒரே நேரத்தில் சிம்பொனி இசைப்பதைப் போல இன்றைக்கு திருவள்ளுவர் ஆராதனை இசையை நடத்துகிறார்கள். அந்த விழாவிலே பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவினூடாக இந்திய அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள், திருக்குறள் உலகப் பொதுமுறை என ஏற்கப்பட்ட நூல். எனவே அதை இந்திய தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், ஏற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜல்லிக்கட்டு தமிழ் சமூகத்தினுடைய பாரம்பரியமான ஒரு பண்பாட்டு பெருவிழா. அதற்கு இந்த ஆண்டு சட்டப்பூர்வமான அனுமதி வழங்க இந்திய அரசு முன்வரவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. இளைஞர்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராடுகிற போது தமிழக காவல்துறையினர் அவர்கள் மீது தடியடி நடத்தியிருக்கிறார்கள். மதுரையில், அவனியாபுரத்தில். அந்த நடவடிக்கையையும் இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக அரசியலில் அவர் கூறினாரா அல்லது இந்திய அரசியலில் அப்படி அசாதாரண சூழல் நிலவுகிறது என்று சொன்னாரா என விளங்கவில்லை. ஆனால் இந்திய அரசியலிலும் சரி, தமிழக அரசியலிலும் சரி இயல்பான நிலை இல்லை. நமது பிரதமர் மோடி அவர்கள் நாட்டை வல்லரசாக்குவார், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வலிமைமிக்க நாடாக வலுப்படுத்துவார் என்று நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அடுத்தடுத்த அதிரடியான அறிவிப்புகளால் பொருளாதாரம் நிலைகுலைந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு சிறு தொழில்கள், சிறு வணிகங்கள் முடங்கி கொண்டிருக்கின்றன. இதை மனதில் வைத்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கலாம். அல்லது தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மிகப்பெரிய ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என்கிற இந்த இரண்டு கட்சிகளில் தலைமை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன.